ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜிமா. ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் எல்லையில் ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் காட்டில் வேட்டையாடி தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு முறை அவன் வேட்டையாட சென்றபோது பாறை இடுக்கில் ஒரு கழுகு முட்டை கிடப்பதை கண்டான். அந்த முட்டை தாய் இல்லாமல் தவிப்பதை பார்த்த வேலன் அதை எடுத்து வந்து தனது வீட்டில் இருந்த கோழி முட்டைகளுடன் சேர்த்து வைத்தான். சில நாட்களில் அந்த முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு வெளிவந்தது. அது ஒரு கழுகு குஞ்சு. ஆனால் அது வளர்ந்தது எல்லாம் கோழிகளுடன் தான். கோழிகள் எப்படி மண்ணை கிளறி புழுக்களை தின்னுமோ அதேபோல் இந்த கழுகும் தரையிலேயே நடந்து மண்ணை கிளறி சாப்பிட்டு வந்தது. தான் ஒரு கழுகு என்பதையே அதற்கு தெரியாது. தன்னை ஒரு கோழி என்றே அது நம்பியது. அந்த கழுகு குஞ்சு ஒரு அடி கூட மேலே பறக்க முயன்றதில்லை. கோழிகள் எப்படி சிறகை அடித்துக் கொண்டு 2 அடி உயரத்தில் பறந்து மீண்டும் தரையில் விழுமோ அதே போல இதுவும் செய்தது. நாம் ஒரு கோழி, நம்மால் இவ்வளவு தான் முடியும் என்று அது நினைத்து கொண்டது. ஒரு நாள் வானத்தில் ஒரு பெரிய கழுகு கம்பீரமாக சிறகுகளை விரித்து பறந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த இந்த கழுகு குஞ்சு ஆச்சரியமடைந்தது. அதோ பாருங்கள், எவ்வளவு அழகாக, எவ்வளவு உயரத்தில் அந்த பறவை பறக்கிறது. அது என்ன பறவை என்று தனது கோழி நண்பர்களிடம் கேட்டது. அதற்கு அந்த கோழிகள் சிரித்துக்கொண்டே சொன்னன, அட போப்பா, அதுதான் பறவைகளின் அரசன், கழுகு. அது வானத்திற்கு சொந்தமானது. நாம் வெறும் கோழிகள், நாம் மண்ணிற்கு சொந்தமானவர்கள். அந்த உயரத்தை பற்றி நாம் கனவு கூட காணக்கூடாது என்றன. இந்த கழுகும் அந்த வார்த்தைகளை அப்படியே நம்பியது. வேலன் இதை பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு கழுகு இப்படி தரையில கோழியாக வாழ்வது இயற்கைக்கு எதிரானது என்று அவன் நினைத்தான். அந்த கழுகிற்கு அதன் உண்மையான அடையாளத்தை காட்ட அவன் முடிவு செய்தான். ஒரு நாள் அவன் அந்த கழுகை பிடித்து ஒரு சிறிய குன்றின் மேல் கொண்டு சென்றான். நீ ஒரு கோழி அல்ல, நீ வானத்தை ஆள பிறந்த கழுகு. உன் சிறகுகளை விரித்து பற என்று சொல்லி அதை மேலே தூக்கி எறிந்தான். ஆனால் அந்த கழுகு பயந்து போய் சிறகுகளை பதற்றத்துடன் அடித்துக்கொண்டு மீண்டும் தரைக்கே ஓடி வந்தது. ஐயோ, நான் விழுந்து விடுவேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தியது. வேலன் விடவில்லை. மறுநாள் அதை இன்னும் உயரமான ஒரு மலை உச்சிக்கு கொண்டு சென்றான். அங்கே மேகங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் இருந்தன. வேலன் சொன்னான், கழுகே, கீழே பார்க்காதே, உனக்குள் இருக்கும் சக்தியை உணர். உனது இதயம் இப்போது வேகமாக துடிக்கிறதே, அது பயம் அல்ல, அது பறப்பதற்கான வேகம் என்றான். மீண்டும் அதை தூக்கி எறிந்தான். இப்போதும் அந்த கழுகு பயந்து சுருண்டது. ஆனால் இந்த முறை அது கீழே விழும்போது தற்செயலாக அதன் சிறகுகள் விரிந்தன. காற்றின் வேகம் அதன் சிறகுகளுக்கு அடியில் ஒரு பிடிப்பை தந்தது. ஒரு நொடி அது காற்றில் மிதந்தது. ஆனால் மீண்டும் பயம் வந்து தரையிறங்கியது. வேலன் இப்போது ஒரு பெரிய சவாலை மேற்கொண்டான். அவன் அந்த கழுகை ஒரு மிகப்பெரிய சிகரத்தின் முனைக்கு கொண்டு சென்றான். கீழே பார்த்தால் பல 1000 அடி ஆழம். வேலன் கழுகின் கண்களை உற்று பார்த்தான். இன்று நீ பறக்கவில்லை என்றால் நீ சாகப் போகிறாய். தேர்ந்தெடுத்துக்கொள். கோழியாக சாகப் போகிறாயா அல்லது கழுகாக பறக்கப் போகிறாயா என்று கேட்டான். வேலன் அதை கீழே தள்ளிவிட்டான். கழுகு தலைகீழாக விழுந்தது. மரணம் கண்ணுக்கு தெரிந்தது. அந்த இக்கட்டான சூழலில் அந்த கழுகின் உள்ளுணர்வு விழித்து கொண்டது. அது தனது வலிமையான சிறகுகளை முழுமையாக விரித்தது. இதுவரை இல்லாத ஒரு பலத்தை அது தனது இறக்கைகளில் உணர்ந்தது. அது காற்றை கிழித்து கொண்டு மேலே எழும்பியது. ஒரு முறை, இருமுறை சிறகுகளை அடித்து 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 மேலே பறந்தது. அது பறக்க தொடங்கியது. உயரம் போக போக அதற்கு ஒரு புதிய உலகம் தெரிந்தது. காடுகள், ஆறுகள், மலைகள் அனைத்தும் அதன் காலுக்கு கீழே இருந்தன. அந்த கழுகு கத்தியது. அதன் குரலில் ஒரு கம்பீரம் இருந்தது. அது கோழியின் சத்தமல்ல, அது ஒரு அரசனின் கர்ஜனை. வேலன் கீழே இருந்து அதை பார்த்து மகிழ்ந்தான். இன்றுதான் நீ பிறந்திருக்கிறாய் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அந்த கழுகு மீண்டும் அந்த பண்ணைக்கு திரும்பியது. ஆனால் இப்போது அது தரையில நடக்கவில்லை. ஒரு உயர்ந்த மரக்கிளையில அமர்ந்தது. கோழிகள் அதை பார்த்து பயந்தன. நீ எப்படி இவ்வளவு உயரத்தில் அமர்ந்திருக்கிறாய்? கீழே வா, விழுந்து விடுவாய் என்றன. கழுகு சிரித்துக்கொண்டே சொன்னது, நண்பர்களே, நான் விழுவதை பற்றி பயந்தவரை கோழியாக இருந்தேன். நான் சிறகுகளை நம்பிய போது கழுகாக மாறிவிட்டேன்.
நீங்களும் கோழிகள் அல்ல, நீங்களும் பறக்க பிறந்தவர்கள்தான். ஆனால் நீங்கள் தரையையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றது. அந்த கழுகு அன்றிலிருந்து வானத்தின் ராஜ்யம் செய்தது. அது புயல் வரும்போது மற்ற பறவைகளைப் போல மரங்களுக்குள் ஒளியவில்லை. மாறாக புயல் காற்றையே படிக்கட்டாக மாற்றி மேகங்களுக்கு மேலே சென்று பறந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் மிகவும் ஆழமானது. நாமும் பல நேரங்களில் நம்மை கோழிகளாகவே நினைத்துக் கொள்கிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள், உனக்கு இது வராது, நீ இவ்வளவுதான், நீ ஒரு சாதாரணமானவன் என்று சொல்ல சொல்ல நாமும் அதையே நம்பிவிடுகிறோம். நம்மிடம் மிகப்பெரிய திறமைகள் இருக்கலாம், சாதிப்பதற்கான சிறகுகள் இருக்கலாம். ஆனால் தோல்வி என்ற பயம் நம்மை தரையிலேயே கிடக்க செய்கிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பலரும் தங்களது உண்மையான பலத்தை உணர்கிறார்கள். வேடன் என்ற அந்த வேடன் ஒரு குருவை போன்றவன். ஒரு சிறந்த குரு உங்களை மலையிலிருந்து தள்ளிவிட மாட்டார். ஆனால் உங்கள் பயத்தை தள்ளிவிட்டு உங்களை பறக்க வைப்பார். நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம், இல்லத்தரசியாக இருக்கலாம், அல்லது வேலை தேடுபவராக இருக்கலாம். உங்களுக்குள் இருக்கும் அந்த கழுகு எப்போது விழிக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை தூக்கி எறியுங்கள். இன்று நீங்கள் ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு கூட்டுக்குள் அடைபட்டிருக்கிறீர்களா, அல்லது அடுத்தவர்கள் போட்ட எல்லைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வானம் என்பது எல்லையற்றது. அதேபோல் உங்கள் கனவுகளும் எல்லையற்றதாக இருக்கட்டும். கீழே இருக்கும் புழுக்களை தேடுவதை நிறுத்திவிட்டு மேலே இருக்கும் நட்சத்திரங்களை நோக்கி கிளம்புங்கள். கழுகு ஏன் உயரத்தில் பறக்கிறது தெரியுமா? அது மற்ற பறவைகளுடன் சேர்ந்து கூட்டமாக பறப்பதில்லை. அது தனிமையில் பறக்கும். உங்கள் வெற்றியும் சில நேரங்களில் தனிமையாகத்தான் தொடங்கும். அதை கண்டு பயப்படாதீர்கள். கோழிகளுடன் பழகினால் நீங்கள் மண்ணைத்தான் கிளற முடியும். கழுகுகளுடன் பழகினால்தான் நீங்கள் சிகரத்தை தொட முடியும். உங்கள் நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுங்கள். அந்த கழுகு இறுதியில் வேலனை சந்திக்க வந்தது. அது அவனது தோளில் அமர்ந்தது. வேலன் சொன்னான், நான் உனக்கு சிறகுகளை தரவில்லை, உன்னிடம் ஏற்கனவே இருந்த சிறகுகளை உனக்கு அடையாளம் காட்டினேன் என்றான். பல நேரங்களில் நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு சிறிய உந்துதல் தான். அந்த உந்துதலை இந்த கதையின் மூலமாக நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். நீங்கள் விழுந்தால் உலகம் சிரிக்கும். நீங்கள் பறந்தால் அதே உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். உலகம் உங்களை பார்க்கும் பார்வையை மாற்றுவது உங்கள் சிறகுகளின் பலத்தில்தான் இருக்கிறது. கழுகு மழை பெய்யும் போது நனைவதல்ல, மேகங்களுக்கு மேலே சென்று மழையையே வேடிக்கை பார்க்கும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை கண்டு ஓடாதீர்கள். அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக உயர்ந்து நில்லுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை ஒரு கோழியாக வாழ்ந்து முடிப்பதை விட ஒரு நிமிடம் கழுகாக பறந்து மறைவது எவ்வளவோ மேலானது. உங்கள் அடையாளத்தை நீங்களே செதுக்குங்கள். எனவே நண்பர்களே, உங்கள் சிறகுகளை விரியுங்கள். வானம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் பயணம் இன்று முதல் உயரமாக அமையட்டும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இன்னும் நிறைய பார்ட்ஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஃபஸ்ட்டே வந்து சேரும். அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்டில் நாம் சந்திப்போம்.